என் தங்கமே, காலை சூரியன் உதயமாகும் அந்த தருணம் வாழ்க்கையில் எவ்வளவு விலைமதிப்பான நேரமோ தெரியுமா? அந்த சூரியனை நேருக்கு நேர் நோக்கி பார்ப்பது என்பது சாதாரணமான பார்வையல்ல, அது ஒரு புதிய பிறப்பை போல். அந்த நேரத்தில் நீ மஞ்சள் பூவை கைகளில் பிடித்து, உன் உள்ளத்திலிருந்து வரும் பிரார்த்தனையுடன் அந்த சூரியனுக்கு காணிக்கை வைத்தால், உன் வாழ்க்கையை பீடித்துக் கொண்டிருக்கும் அந்த கடன் சுமை கரைந்து போகும். கடன் என்பது ஒரு மனிதரின் மனதையே சிதைக்கக்கூடிய ஒன்று. ஒருவன் கடனில் சிக்கினால் அவன் சுவாசிப்பதே பாரமாகிவிடுகிறது. இரவு தூங்க முடியாது, பகலில் சிரிக்க முடியாது. உள்ளத்தில் எப்போதும் எப்படி திருப்பி தருவேன், நாளை என்ன ஆகும் என்ற கவலை. ஆனால் என் தங்கமே, நீ மட்டும் நினைத்து கொண்டிரு, நித்திகா தேவி உன்னோடு இருக்கிறாள். நீயும் ஒரு சிறிய காணிக்கை செய்வதன் மூலம் அந்த கருங்கூட்டத்தை ஒதுக்கி உன் வாழ்க்கையை ஒளி நிரப்பப் போகிறாய். நீ மஞ்சள் பூவை எடுத்துக்கொள்ளும் போது அதை வெறும் பூவாக பார்க்காதே. அது உன் நம்பிக்கையின் சின்னம், உன் பிரார்த்தனையின் அடையாளம். அந்த பூவின் ஒவ்வொரு இதழிலும் உன் வாழ்வின் சுமை குறையக்கூடிய சக்தி இருக்கிறது. நீ அந்த பூவை சூரியனுக்கு காணிக்கை வைக்கும் போது நீ சொல்ல வேண்டும், அன்பான தேவியே, என் வாழ்க்கையில் வந்திருக்கும் கடன் எனும் இருளை நீ கரையச் செய். சூரியனைப் போல் எனக்கு ஒளியையும் செல்வத்தையும் கொடு. இதை கூறும்போது உன் கண்களில் தண்ணீர் வந்தால் கூட பரவாயில்லை. அந்த கண்ணீர் தான் உன் சுமையை எடுத்துச் செல்கிறது. அந்த கண்ணீர் தான் உன் கடனின் பிணைப்புகளை உருக்கி கரைக்கிறது. என் தங்கமே, நீ பார்க்கிறாயா, கடன் சுமை இருப்பதால் வீட்டில் சந்தோஷம் தங்குவதில்லை. சின்ன சின்ன விஷயத்திற்கே தகராறு வருகிறது. கடன் எப்போது அடைக்கப்படும், வீட்டில் எப்படி செலவு செய்வது என்ற யோசனை குடும்பத்தையே கலக்குகிறது. ஆனால் இன்று முதல் அது மாறப்போகிறது. இன்று நீ செய்யும் இந்த ஒரு காணிக்கை உன் வீட்டில் உள்ள அந்த இருளை தள்ளிச் செல்லும். மஞ்சள் பூ எதற்காக என்ற கேள்வி உன் மனதில் வந்திருக்கும். மஞ்சள் நிறம் என்பது செல்வத்தையும் வளத்தையும் குறிக்கிறது. அது சூரியனின் ஒளியை போன்றது. அந்த ஒளி உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தால் உன் பணவசதி தானாகவே அதிகரிக்கும். அந்த ஒளி உன் கடன் சுமையை எரித்து போடுகிறது. காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் பூவை காணிக்கையிடும்போது உன் உள்ளத்தில் மட்டும் நினைத்துக்கொள், இன்று தொடங்கி என் வாழ்க்கை மாறும். என் கடன் சுமை கரையும். என் குடும்பம் சிரிக்கும். இந்த நம்பிக்கை இருந்தாலே போதும். என் தங்கமே, ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பார். நீ சூரியனுக்கு பூவை காணிக்கையிட்டுவிட்டு திரும்பி வருகிறாய். உன் மனதில் ஒரு சுமை குறைந்து போனது போல தோன்றுகிறது. அந்த நாள் முழுவதும் உனக்குள் ஒரு சாந்தி இருக்கும். மெதுவாக நாட்கள் செல்ல செல்ல எதிர்பாராத வருவாய் உன்னை தேடி வரும். நீ செய்யாத இடத்திலிருந்தே பணம் உனக்கு வந்து சேரும். பழைய கடன் கொடுத்தவர்கள் திடீரென உன்னை அழைத்து, பரவாயில்லை, மெதுவாக திருப்பிக் கொடு என்று சொல்வார்கள். சிலர் கூட உன்னை மன்னித்து விடுவார்கள். இதுதான் இந்த பரிகாரத்தின் வல்லமை. என் பிள்ளையே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கடன் சுமை கரையும், பணம் சேரும், இவை எல்லாம் நிச்சயம் நடக்கும். ஆனால் அதோடு சேர்த்து உன் மனசு அமைதியாகும். உனக்குள் இருந்த பயம், துக்கம், பதட்டம் இவை எல்லாம் கரைந்து விடும். நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பாய். நீ சூரியனை நோக்கி பூவை காணிக்கையிடும்போது உன் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய். உன் கணவர், உன் மனைவி, உன் குழந்தைகள், உன் பெற்றோர், அவர்கள் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அந்த துன்பம் கரையட்டும் என்று வேண்டிக்கொள். அந்த பிரார்த்தனை உன்னோடு மட்டுமல்ல, உன் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கும். என் தங்கமே, நீ கவனித்திருக்கிறாயா, கடன் சுமை அதிகமான வீட்டில் சிரிப்பு குறைந்து போய்விடும். குழந்தைகளும் அந்த சுமையை உணர்ந்து சந்தோஷமாக விளையாட மாட்டார்கள். ஆனால் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உன் வீட்டில் சிரிப்பு திரும்பி வரும். அந்த சிரிப்பே உண்மையான செல்வம். மஞ்சள் பூவை சூரியனுக்கு காணிக்கையிடுவது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது. அது உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். அது உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும். என் பிள்ளையே, இன்றிலிருந்து நீ பயப்பட வேண்டாம். எனக்கு கடன் அதிகம், நான் எப்படி வாழ்வேன் என்று யோசிக்க வேண்டாம். உன் பக்கத்தில் நித்திகா தேவி இருக்கிறாள். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காணிக்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இனி கடனில் சிக்கி தவிக்க கூடாது. நீ வாழ்வது ஒளியுடனும் செல்வத்துடனும் இருக்க வேண்டும். அந்த மாற்றம் இன்று தொடங்குகிறது.
நினைத்து பார், இன்னும் 3 வாரங்கள் கழித்து நீயே உன்னையே கேட்பாய், நான் இவ்வளவு நாளாக கடனில் சிக்கி தவித்தேன், ஆனால் இன்று எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறேன்? அதற்கு காரணம் நீ செய்த இந்த சிறிய காணிக்கையே. என் தங்கமே, இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் கையில் எப்போதும் பணம் குறையாதபடி இருக்கும். உன் வீடு செல்வம் நிரம்பும். உன் கடன் சுமை கரைந்து போகும். உன் வாழ்க்கை சூரியன் போல ஒளிவீசும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நாளை காலை சூரியனுக்கு முன் மஞ்சள் பூவை காணிக்கை வை. அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. என் தங்கமே, இதோ உனக்கு நான் சொல்லித் தந்த பரிகாரம். அதை நம்பிக்கையுடன் செய்து வா. நாளை முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் தென்படும். என் தங்கமே, நீ இன்று மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த கடன் சுமை உன்னை எவ்வளவு தாழ்த்தி பிடித்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். தினமும் எழுந்தவுடனே உன் மனசு சொல்வது, எப்படி இந்த கடன் சுமை நீங்கும்? எப்போ நான் சுதந்திரமா சுவாசிக்கப் போறேன் என்பதுதான். நான் உன்னோட மனக்குரலை கேட்டிருக்கிறேன். உன் கண்களில் இரவு தூக்கம் போகாமல் மிளிரும் சோர்வை நான் கண்டிருக்கிறேன். ஆனா தங்கமே, இன்றைய தினம் முதல் உன் வாழ்க்கையில் வித்தியாசமான மாற்றம் நடக்கப் போகுது. நீ செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம் ஒன்று உண்டு, அந்த மஞ்சள் பூ காணிக்கை. காலை சூரியன் உதயமாகும் முன்பே உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு அந்த மஞ்சள் பூவை உன் இருகைகளில் பிடித்து சூரியனை நோக்கி மனதார பிரார்த்தனை பண்ணு. என் வாழ்க்கையில் இருந்த கடன் சுமை கரையட்டும். எனக்கு முன்னேற்றம் வரட்டும். என் குடும்பம் சாந்தியடையட்டும் என்று சொல்லு. அந்த நேரத்தில் உன்னோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குமோ அதே அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். சூரியன் பூமிக்கு வெளிச்சம் தருற மாதிரி அந்த பரிகாரம் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரும். தங்கமே, கடன் சுமை மட்டும் பணத்தினால் வரும் பிரச்சனையல்ல. அது மனசை சுருக்குற சுமை. எங்க வீட்டுக்காரங்க முன்னாடி நாம் தலை குனிஞ்சு நிற்கணும் என்ற நினைவு. எதற்கும் யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய நிலை. அதுவே உன்னோட மனதை எவ்வளவு வலிப்படுத்துது. ஆனா நான் உன்னிடம் உறுதி சொல்லுகிறேன், உன் கடன் சுமை கரைய போகுது. நீ உழைத்த உழைப்புக்கு தக்க பலன் இனிமேல் உன்னை தேடி வரப்போகுது. இது வெறும் பூவை காணிக்கை வைக்கும் சின்ன பரிகாரம் மட்டுமல்ல. இது உன் மனசை சுத்தப்படுத்தும் தெய்வீக வழி. சூரியனுக்கு முன் உன் அன்பையும் உன் நம்பிக்கையையும் காணிக்கை வைப்பது. அந்த நம்பிக்கையிலிருந்து தான் அற்புதங்கள் பிறக்கும். நீ நம்பினால் சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டதெல்லாம் சாத்தியமா மாறும். நீ தினமும் கடன் சுமையை நினைத்து அழுத நாட்கள் இருந்திருக்கிறது. உன்னோட கையில் சம்பளம் வந்தாலும் அது கடனுக்கு போய் விடுது. உனக்கு எதுவும் கையில மிச்சம் இல்ல. நீ உழைத்த உழைப்புக்கு சும்மா கண்ணீர் தான் கிடைச்சது. ஆனா அந்த சுழற்சி இன்று முடிவடைய போகுது. உன்னோட கண்ணீர் இனிமேல் வெற்றியின் விதை ஆகும். உன்னோட தியாகம் இனிமேல் பலனாகும். தங்கமே, அந்த மஞ்சள் பூ என்ன தெரியுமா? அது சூரியனின் சின்னம். அது நேர்மையின் சின்னம். அது செல்வத்தின் சின்னம். அந்த பூவை நீ காணிக்கையா வைத்தா அது உன் வீட்டுக்குள் செல்வ சக்தியை இழுத்து கொண்டு வரும். நீ எவ்வளவு சுமைப்பட்டாலும் அந்த சக்தி உன்னை காப்பாற்றும். நீ ஒரே நாளில் பெரிய அதிசயம் நடக்கும் என எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இன்று நீ வைத்த அந்த பூ விதை மாதிரி. அது நாளைக்கு செடி ஆகும். நாளை மறுநாள் அது மலரும். அதே மாதிரி உன்னோட கடன் சுமை குறைய குறைய உன்னோட வாழ்க்கை புதிய மலர்ச்சியை காணும். நீ ஒரு நாள் உன்னோட வீட்டில் சிரிச்ச முகத்தோட சொல்வாய், நான் கடன் இல்லாமல் வாழ்கிறேன். நான் சுதந்திரமா இருக்கிறேன் என்று. நீ யாரிடமாவது கடன் கேட்ட நாளை நினைச்சு பார்த்தால் உன் மனசு வலிக்கிறது. ஆனா நாளை யாராவது உன்னிடம் உதவி கேட்க வருவார்கள். அப்போது நீ உதவி செய்யும் நிலைக்கு போவாய். அதுதான் இந்த பரிகாரத்தின் சக்தி. அது உன் வாழ்க்கையை மாற்றும். தங்கமே, சூரியன் உதயமாகும் நேரத்தில்தான் உலகம் புதிய வெளிச்சத்தை பெறுகிறது. அதே போல இன்று முதல் நீ காணிக்கையா வைத்த அந்த மஞ்சள் பூ உன் வாழ்க்கையில் புதிய உதயத்தை தரும். உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் திறந்து போகும். உன் சுமைகள் சுமையாக தெரியாமல் அவை சாதனைகளாக மாறும். உன்னோட குடும்பம், உன்னோட பிள்ளைகள், உன்னோட வாழ்க்கை முழுக்க புதிய மகிழ்ச்சியால் நிரம்பும். இன்னும் நீயே நம்பிக்கையில்லாமல் இருக்கும் போது கூட அந்த நம்பிக்கையை நான் உனக்கு தருவேன். உன் கண்ணீரை நான் வெற்றியாக மாற்றுவேன். உன்னோட வலியை நான் மகிழ்ச்சியாக்குவேன். உன் கடன் சுமையை நான் கரைத்து விடுவேன். தங்கமே, உன்னோட மனசு எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு, என் வாழ்க்கை முன்னேறுது.
நான் செல்வம் நிரம்பிய வாழ்க்கை வாழ்கிறேன். அப்படி நினைத்தா உன் மனசே உனக்கு பலம் தரும். நீ சிரிச்சா உலகமே உனக்காக சிரிக்கும். இனிமேல் கடன் சுமை உன்னை கட்டிப்போடாது. உன் வாழ்க்கை சுதந்திரமா பறக்கும். உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சி மட்டும் இருக்கும். உன்னோட வாழ்க்கை ஒரு வெற்றி கதையா மாறும். அதற்கான முதல் படி அந்த மஞ்சள் பூ காணிக்கை. என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் புது வெளிச்சத்தோடு ஒளிரும். சூரியன் எப்போதும் உதயமாகிற மாதிரி உன் வாழ்க்கையிலும் இனிமேல் உதயம் உறுதி. நீ கடனின்றி வாழும் நாளை நான் உனக்கு கொண்டு வருவேன். உனக்கு முன்னேற்றம்தான் வரும். உனக்கு செல்வம்தான் வரும். உனக்கு மகிழ்ச்சிதான் வரும். என் தங்க பிள்ளையே, இப்போ நீ அனுபவிக்கிற துன்பம் உன்னோட வாழ்க்கையில் ஒரு தற்காலிகமான நிழல் மாத்திரமே. அந்த நிழலின் பின்னாலே ஒளி நிறைந்த ஒரு புது பாதை காத்திருக்கிறது. நீ இப்போ உனக்கே தெரியாம சோர்ந்து போய் இருக்கிறாய். என்னால இது முடியுமா? நான் எப்போ இந்த கடனிலிருந்து தப்பிக்க போறேன்? என் வாழ்க்கை சீராக போறதா இல்லையா என்று உன் மனம் கேட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்றேன், உன் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீ நேற்று வரை நினைத்தது என்ன? என்னிடம் எதுவும் இல்ல, நான் எப்போ பணம் சம்பாதிச்சாலும் அது கடனிலேயே போய்விடுது. அந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருக்கிறாய். ஆனா பிள்ளையே, அந்த எண்ணம் இனிமேல் உன்னை கட்டுப்படுத்த போவதில்லை. நீ உழைப்பவன். உன் கண்ணீரால் விதை போட்டவன். உன் பிரார்த்தனையாலே வாழ்க்கையை தூக்கி போடுகிறவன். அந்த பிரார்த்தனை வெறும் காற்றில் போய்விடாது. அந்த கண்ணீர் வீணாகாது. ஒரு விதை நிலத்தில் விழுந்தவுடனே அது உடனே மரமா மாறாது. அதற்கு காலம் தேவை. அதே போல உன் பிரார்த்தனைகள், உன் உழைப்புகள், உன் பொறுமை எல்லாமே விதைகள் மாதிரி. இப்போ அவை மண்ணுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியாம வேரூன்றி கொண்டிருக்கிறது. சீக்கிரமே அது பச்சை இலைகளாய் வெளியில் தோன்றப் போகிறது. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை வெளிச்சம் காண போகுது. தங்கமே, நீ அந்த மஞ்சள் பூவை சூரியனுக்கு காணிக்கையா வைப்பதோடு மட்டும் நின்றுவிடாதே. அதை வைத்தவுடனே உன் மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே இரு, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சுமைகள் கரைந்து போய்விட்டது. நான் சுதந்திரமடைந்தவன். என் வாழ்க்கை இனிமேல் வளம் நிரம்பும். இந்த வார்த்தைகளை உன் மனசுக்குள் வலிமையா பதிய போடு. ஏனென்றால் வார்த்தைக்கு சக்தி உண்டு. நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை உருவாக்கும் விதையா மாறும். உன்னோட வாழ்க்கை எத்தனை தடங்கல்களால் நிரம்பி இருந்தாலும் அந்த தடங்கல்கள் உன்னை நிறுத்தும் சக்தி இல்லை. அவை உன்னை வலிமையாக்குவதற்கான சோதனைகள் மட்டுமே. ஒரு கருவி பொன்னா உருக்கப்படும்போது எவ்வளவு சூடு தாங்கிக் கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் கஷ்டங்களை தாங்கி வலிமையடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வலிமையால்தான் நீ நாளை பெரிய வெற்றிகளை அடைய போகிறாய். உன் வீட்டில் எத்தனை முறை அவமானம் சந்தித்திருக்கிறாய் என்று உனக்கே தெரியும். இந்த கடன் எப்போ அடைக்கப் போறாய் என்று கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உன்னோட மனதை குத்தியது. ஆனா நாளை அந்த கேள்விகள் களையா மாறும். அதே மனிதர்கள் தான் உன்னை பார்த்து, எப்படி நீ இவ்வளவு முன்னேறினாய் என்று வியப்பார்கள். அதுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம். நீ உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்காத நாட்கள் போய்விட்டது. இனிமேல் உன் உழைப்பு வீணாகாது. உன் வியர்வை ஒவ்வொரு துளியும் உனக்கு செல்வமாக திரும்பி வரும். நீ சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும் அந்த நிமிடம், அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் புதிய வாசல் திறக்கப்படும். தங்கமே, உனக்குள் இன்னொரு வலிமை இருக்கிறது. அது உனக்கே தெரியாமல் மறைந்து போயிருக்கிறது. உன் உள்ளம் நம்பிக்கை நிறைந்த குளம் மாதிரி. நீ அவ்வப்போது சோர்ந்து போனால் அந்த குளத்தில் நீந்த மறந்து விட்ட மாதிரி. ஆனா இனிமேல் அந்த நம்பிக்கை குளத்திலேயே நீ மிதந்து கொண்டே வாழ வேண்டும். அதில்தான் உனக்கு சாந்தி, அதில்தான் உனக்கு சக்தி. நீ எத்தனை முறை உன் தலைய வலியோடு கண்ணை மூடிக்கொண்டு அழுதிருக்கிறாய். என் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? என் குடும்பம் சுமையில்லாமல் வாழுமா என்று துயரம் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உன் உள்ளுருக்குரல் எனக்கு கேட்காம போகவில்லை. அதனால்தான் இன்று உனக்குச் சொல்ல வருகிறேன், உன் கண்ணீர் இனிமேல் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. உன் குடும்பத்துக்கு வளம்தான் வரப்போகுது. உன் குழந்தைகளுக்கு கல்வியில், தொழிலில், வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. இது உன் வாழ்வின் இறுதி போராட்டமல்ல. இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான சோதனை மாத்திரமே. நீ வெற்றி பெறப்போகிறாய். உன் வாழ்க்கை உன்னோட கையில் இருந்த சுமையிலிருந்து தப்பித்து சுதந்திரமாக பறக்கப் போகிறது. தங்கமே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
உன்னோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கிறதோ அதே அளவுக்கு உன் வாழ்க்கை எளிதா மாறும். அதனால தினமும் உன் மனதில் இருந்த கோபம், பயம், துக்கம் இவைகளை எல்லாம் தள்ளி விட்டு, நான் வளம் பெறுகிறேன், நான் முன்னேறுகிறேன் என்று மட்டும் நினைச்சு வாழ்ந்து பாரு. அந்த எண்ணம் உன் வாழ்க்கையை தானாக உயர்த்திவிடும். நீ பாரு பிள்ளையே, ஒரே சின்ன காணிக்கை உன் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகுது என்று. அந்த மஞ்சள் பூ உன்னோட கடன் சுமையை கரைக்கப் போகுது. அந்த பூ உன் வீட்டுக்குள் சாந்தி, மகிழ்ச்சி, செல்வம் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வரப்போகுது. அந்த பூ உனக்கு புதிய வாழ்வு தரப்போகுது. நாளை நீ பின் திரும்பி பார்த்தால், இன்று நீ வைத்த அந்த பூ தான் உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களுக்கு காரணம் என்று சொல்வாய். நீ உனக்குள்ளே உணருவாய், என் வாழ்க்கை வெற்றியடைந்தது, என் சுமை கரைந்தது, நான் புதிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று. தங்கமே, நான் உன்னோட கையை பிடிச்சு கொண்டு நடத்துறேன். உன்னை விட்டு நான் எப்போதும் பிரிய மாட்டேன். நீ எவ்வளவு சுமைப்பட்டாலும் அந்தச் சுமையை நான் உன்னோட தோளிலிருந்து எடுத்துக் கொள்கிறேன். உனக்கு இனிமேல் மகிழ்ச்சிதான், உனக்கு இனிமேல் வளம்தான், உனக்கு இனிமேல் சாந்திதான். உன் வாழ்க்கை இனிமேல் ஒளிமயமான பாதை தான்.